டேரக்டர் கேவி ஆனந்த் டைரக்ட் பண்ண திரைப்படங்கள்லாம் என்னென்ன, அந்த படங்களோட ஹிட் ஆர் ஃப்ளாப், அதை விட ரொம்பவே முக்கியமாக அந்த படங்களை நம்ம கவுண்ட் டவுன் பேசிக்கல இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன்னா அவரை பற்றி இன்ட்ரோலாம் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா ரொம்பவே பெருசாக போயிடும். ஸோ அதெல்லாம் படத்தோட சேர்த்து வச்சு அடிச்சிடுறேன். நம்ம கவுண்டரில் 7வது இடத்துல பார்க்க போகிற படம் மாற்றான். நம்ம ஏன் 7வது கவுண்டர்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம்னா, கேவி ஆனந்த் இது வரைக்கும் டைரக்ட் பண்ணதே 7 படங்கள் தான். ஆக்சுவலி இந்த கவுண்டர் நம்ம எடுத்தது முக்கியமான காரணமே, சின்னதாக பேசுகிறா ஏன்டா வளவலன்னு பேசுகிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வருது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 படம்லாம் பண்ணிட்டாங்க, நிறைய பேசுகிறதா ஆயிடுது. 7 படம் நம்ம நிறைய பேசின மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் கேட்குற அந்த 10-15 நிமிஷம் கேப்பில் முடிச்ச மாதிரியும் இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக பண்ண ஹரி, ராஜேஷ் இவங்களே நான் நிறைய விஷயங்கள் பேசாமல் போயிட்டேன். ஸோ அதனால ஃபேமஸ் டேரக்டராக எடுக்கணும், சின்ன படமாக எடுக்கணும், நிறைய விஷயங்களை அவரை பற்றி பேசணும். ஆக்சுவலி பேசி முடிச்சிட முடியாது, ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்க நிறைய விஷயங்களை கொட்ட பார்க்குறேன். சரி ஓகே, இப்போ நம்ம மாற்றானை பற்றி பார்த்துருவோம். மாற்றான் படத்தை நம்ம ஏன் 7வது இடத்துல வச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நம்ம கேவி ஆனந்தோட டைரக்ஷனில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இந்த படம் வந்துன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 3 படங்கள் நல்ல ஒரு வேற லெவல் வெற்றியை கொடுத்து கேவி ஆனந்த் ஒரு மிகப்பெரிய உச்ச டைரக்டராக இருந்துட்டு இருக்காரு. அந்த டைமில் இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் வருது. அப்போ சூர்யாவுக்கும் பீக் இருக்கு. அதே சமயம் டபுள் ஆக்ஷனில் எவ்வளோ படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் வந்திருந்தாலும் இந்த படம் வந்து ஒட்டி வர மாதிரி ஒரு புது டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி, அதுவும் கேவி ஆனந்த்லாம் கேட்க தேவை, மனுஷன் வேற லெவல் டெக்னாலஜியை வந்து கரைச்சி குடிச்சவர். ஆக்சுவலி தமிழ் சினிமாவில் எவ்வளோ டபுள் ஆக்ஷன் வந்திருந்தாலும் ஜீன்ஸுக்கு அப்புறம் இந்த படம் அந்த டபுள் ஆக்ஷனில் வந்து ரொம்பவே ஹைலைட் பண்ணப்பட்ட படம் சொல்லலாம். அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பில் படம் வந்திருந்தாலும் கேவி ஆனந்த் அவருக்கான சிந்தனைகளை வந்து மிக பெருசாக வேற லெவலில் இந்த படத்தில் செமையாக சொல்லி தான் வச்சிருப்பாரு. ஆனால் அதில் அந்த திரைக்கதை தோய்வாகட்டும், இல்லை படத்தை வந்து ரொம்பவே தலையை சுற்றி மூக்க தொட்ட கதை மாதிரி வந்து ரொம்ப வந்து எங்கெங்கேயோ கூட்டின்னு போயிட்டு என்னென்னோ பண்ண மாதிரி நிறைய ஆடியன்ஸால் வந்து அதை எங்கேஜாக பண்ணிக்க முடியல. ஸோ அதனால ரிவ்யூன்றது ரொம்பவே மிக்ஸ்டாக தான் கிடைச்சிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாற்றான் வரும்போதே இந்த படம் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி டபுள் ஆக்ஷனில் பண்ணுறது. பட் சாருலாதா இருவன்னு சொல்லிட்டு 2 படங்கள் இந்த படம் வரதுக்கு முன்னாடி, அதுவும் சாருலாதாலாம் இந்த படம் வரதுக்கு முன்னாடியே வந்ததுனால நம்ம மாற்றான பார்க்கும்போது அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் கம்பேரிசன்றது வந்துடுச்சு. இந்த ஸ்டோரிங்கிறதும் கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தால் இந்த படம் வந்து ரொம்பவே வந்து பெருசாக தேட்டரில் அடி வாங்கிச்சு. ரொம்ப எதிர்பார்த்து தேட்டரிக்கல்ல ஒரு ஆவரேஜ் ரேஞ்சில் தான் இந்த படம் போச்சுன்றனால தான் நம்ம இந்த கவுண்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு சிலர் வந்து படத்தை எடுத்தவொடனே பட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வெற்றி தோல்வின்ட்டு. அவங்களாம் கேட்டிங்கன்னா அந்த படத்தை ஃப்ளாப் அப்படின்னு சொல்கிறது கூட பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அந்த ஒரு கேட்டகரியிலும் போயிடுச்சு. அதை தாண்டி எனக்கு கேவி ஆனந்த் பார்வையாக இந்த படம்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேற லெவலில் வந்து என்னடா கற்பனை மனுஷனுக்கு என்னென்னலாம் பேசி வச்சிருக்காரு படத்துக்குள்ள. இதை கரெக்டாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எங்கேஜாக கொடுத்துருந்தா இன்னும் நல்லா வந்திருக்குமே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வேற லெவல் சிந்தனை வளம் உள்ள ஒரு மனுஷன். ஏன்னா அந்த படத்தில் வர அந்த பாலை குடிச்சதோ ஆகட்டும், அந்த டபுள் ஆக்ஷனுக்கே வந்து அவங்க 2 பேரையும் அந்த ஜீனில் அந்த இதை எடுத்து பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உள்ளுக்குள்ள தமிழ் சினிமாவுக்கு வந்து பரிச்சயம் இல்லாத பல விஷயங்களை ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த ரஷ்யாவுக்குள்ளே போயிட்டு அந்த நம்ப முடியாத சில சீன்லாம் எடுத்து இந்த மாதிரிலாம் படத்தை கொஞ்சம் சொதப்பிட்டாருன்றதுல வந்து மாற்று கருத்து இல்லை தான். எனிவே இவரோட டேலண்ட்டுக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆனால் தேட்டர்களை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆவரேஜ் வரைக்கும் தான் வந்திருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த கவுண்டர் பண்ணியிருக்கோம். நம்ம கவுண்டர் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் காப்பான் வரும்போது நம்ம கேவி ஆனந்த் வந்து அவரோட அந்த சில சுமாரான வெற்றிகள்லாம் கடந்து ஒரு வெற்றியை கொடுத்துட்டாரு. ஆக்சுவலி அதுவும் ஓரளவுக்கு நார்மல் பட்ஜெட்டில் ஒரு வெற்றியை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த படம் வரதுனால ஒரு நல்ல பட்ஜெட்லேயே, அதுவும் சூர்யாவே திருப்பியும் வச்சு, சூர்யா வச்சாலே மனுஷன் பெரிய பட்ஜெட்டில் தான் எடுக்கிறாரு. மோகன்லால் வர சப்போர்ட் கூட்டணும், ஆரியா சாய் தான் சொல்லிட்டு ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே வச்சு இந்த படத்தை வந்து நம்ம விஜயகாந்த், அர்ஜுன் இந்த மாதிரியான ஸ்டைல் ஆஃப் படங்கள்லாம் இப்போ வரல. அதை கேவி ஆனந்த் ஸ்டைலிஸ்டில் வந்து அவர் கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி பிரதமரை பாதுகாக்கிற அந்த எஸ்ஐஜி அந்த ஒரு உளவுத்துறை சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை தாண்டி நிறைய இங்கே உலக அரசியல், இந்தியாவின் பாதுகாப்பு, இன்னும் பல விஷயங்கள் அந்த ஸ்கிரீன் பிளேல அந்த டயலாக்லாம் அந்த வசனங்களாவே நிறைய விஷயங்களை வந்து கேவி ஆனந்த் ரொம்பவே பண்ணுவார். அவர் ஒரு எழுத்தாளராக இருக்கிறனால இது அவருக்கு ரொம்பவே சூப்பராக வந்துருது. இந்த மாதிரியான நிறைய வந்து கருத்துக்களை முன்னோக்கி வைக்கிறது. ஆக்சுவலி அந்த வெட்டிக்கிளி சம்பவம் தெரியும், நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு படத்தில் எடுத்து வச்சுட்டு இருப்பாரு. இந்த காப்பானையான நம்ம மாற்றானுக்கு மேலே கொடுத்துருக்கோம்னா, ஆக்சுவலி ஒரு படம் வெற்றிக்கு அப்புறம் இந்த படம் வருது. அது தாண்டி இந்த காப்பானி என்னதான் வந்து தேட்டரிக்கல்ல ஒரு ஆவரேஜாக போயிருந்தா கூட இந்த படத்தையும் ஃப்ளாப்னு சொல்றவங்க இருக்க தான் செய்வாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஆவரேஜ் ஹிட்ன்றது ஹிட் கேட்டகரி வரைக்கும் போகலாம் லைட்டா. ஆக்சுவலி அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படம் தேட்டரிக்கல்ல ஒரு 25 டே கிட்ட ஓடி இருக்கும். இப்போலாம் 25 டே ஓடுறது பெரிய விஷயம். அதை தாண்டி 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றது இந்த படம் எடுத்திருக்கும். இந்த படத்தோட பட்ஜெட்டும் பெருசுனாலும் ஆக்சுவலி அந்த 100 crore அப்புறம் நம்ம மோகன்லால் எல்லாம் இருக்கிறனால அந்த எல்லா ஒரு லாங்குவேஜ்லையும் இந்த படம் போகிறது. இந்த மாதிரி சில விஷயங்களை மாற்றான கம்பேர் பண்ணும்போது இங்கே காப்பான் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கிராஃப் இருக்கும் தோணுது. ஆக்சுவலி இந்த கவுண்டரில் இந்த ஒரு 2 படத்துக்கு தான் குழப்பம் இருக்கும், மீதிக்கெல்லாம் வந்து குழப்பமே கிடையாது. ஈஸியாக யார் பண்ணாலும் அந்த ஒரு கவுண்டர் தான் பண்ண முடியும். நீங்கள் சொல்லுங்கள், இல்லை கமர்ஷியல் ஹிட்டில் மாற்றான மேலே வைக்கலாமா இல்லை காப்பான மேலே வைக்கலாமான்ட்டு. என்னோட ஒரு ஒப்பீனியனாக உங்களுக்கு எந்த படம் பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் காப்பானை விட மாற்றான் தான் பிடிக்கும் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அதில் வச்ச நிறைய சிந்தனைகள் ரொம்பவே பிடிச்சது. பட் அதில் ஸ்க்ரீன் பிளேவாக ஒரு சொதப்பி இருப்பாரு. ஆனால் காப்பான்ல அதை வந்து சொதப்பில் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது, புரிகிற மாதிரி இருந்தது. இன்னொன்று பொதுவாக மூவி பேஸ்டாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு மாற்றான விட காப்பான் பெஸ்ட்டாக இருக்கும்ன்ற மாதிரி தான் பொதுவான ஒரு விஷயம் வந்திருக்கு. அதை தாண்டி அன்னைக்கு சூர்யாவுக்கு இருந்த மார்க்கெட்டுக்கும் காப்பான் வரும்போது சூர்யாவுக்கு இருந்த மார்க்கெட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. கேவி ஆனந்துக்கும் மார்க்கெட் இப்போ கம்மியாகிடுச்சு, அப்புறம் உச்சத்தில் இருந்தார். ஸோ அந்த டைமில் மாற்றான வந்து பெருசாக போல, இந்த டைமில் காப்பான் போனதை கம்பேர் பண்ணும்பொழுது மாற்றான விட காப்பான் கமர்ஷியல் ஹிட்டில் மேலே கொடுக்கலாம் தோணுது.
தோணுது. நம்ம கவுண்டில் அஞ்சாவது இடத்துல பார்க்க போற படம் அநேகன் மாற்றான் ஃபிளாப்புக்கு அப்புறம் நம்ம கேவி ஆனந்த் ஒரு 3 வருஷம் கேப்புக்கு அப்புறம் எடுக்கிறாரு. ஆக்சுவலி இந்த படம் வரும்போதும் கார்த்திகை வந்து வில்லனா போட்டு தனுஷ் 4 கேரக்டர்ல நடிக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு நல்ல விளம்பரத்தோட என்னதான் ஒரு படம் ஆவரேஜா போயிட்டாலும் அவருக்கான அந்த எக்ஸ்பெக்டேஷன்றது பெருசா தான் இருந்தது. ஸோ ஒரு நல்ல பெரிய எதிர்பார்ப்புல தான் வந்தது. ஆனா இந்த படம் தியேட்டரிக்கல பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடியும் என்ன இருந்தாலும் அதுக்கப்புறம் காக்கி சட்டை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த நடுவாரத்தில் வந்து மாட்டிருக்கும். கரெக்ட் தானே, நான் ரிமெம்பரில் பேசிட்டு இருக்கேன். சரி, ஓகே, இந்த படம் அப்படி இருந்தாலும் தியேட்டரிக்கல பொறுத்த வரைக்கும் 100 நாள் வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க. ஆனா படமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூன்றது ஓரளவுக்கு மிக்ஸாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கேயும் நம்ம கேவி ஆனதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அவருக்குன்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேன்றது இங்கே லைட்டாக என்கேஜ்மெண்ட் மிஸ்ஸிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்த்தாங்க. ஆனால் இங்கேயும் நம்ம கேவி ஆனந்த் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேவாக பார்த்தீங்கன்னா அவரோட அந்த டாட்ன்றது வேற மாதிரி தான் போயிருந்திருக்கும். ரொம்பவே பெரிய சிந்தனை உள்ளவர்னு நம்ம தாராளமாக சொல்றதுக்கு ஈஸி தான். ஆக்சுவலி இல்லை நிறைய கட் பண்ணிட்டாங்க. ராஜா போர்ஷன்லாம் கட் பண்ணியிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஒரு சாங்ல மட்டுமே வச்சு முடிச்சிருப்பாங்க. அதில் அந்த மறுஜென்ம கதையை ஆக்சுவலி பழிவாங்கல் இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் எடுத்து பண்ணியிருப்பாரு. நான் வந்து இந்த சசி வீடியோலேயே சொல்லியிருப்பேன் 555 அந்த கான்செப்ட் தான் இங்கே வந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எனக்கு படம் டிசப்பாயின்மெண்ட் ஆச்சுன்றதை தாண்டி இந்த படத்தோட கதை நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு 1.5 வருஷம் முன்னாடி சொல்லி வச்சிருந்தேன். அதில் ஓரளவுக்கு இந்த படம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து நான் சொன்னதை என் ஃப்ரெண்டு கனெக்ட் பண்ணிக்க முடியல. போது பாபி சிம்காத் அந்த டைமில் ஒரு படம் வந்திருக்கும். உரி அந்த படத்தையும் அநேகன் மாதிரியான ஒரு சில சீன்ஸ் வந்திருக்கும். ஸோ அதை வச்சு அவருக்கு சொல்லி புரிய வச்சேன். அப்புறம் நான் அன்னைக்கு வச்சிருந்த கதை வந்து அநேகனும் சரி ஆக்சுவலி அந்த ஒரு பாபி சிம்கா படத்துலையும் கிடையாது. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சன் டிவியில் ஒரு பாம்பு நாடகம் ஒன்று ஓடிச்சு, டப்பிங் சீரிஸ். அதில் பார்க்கும்போது தான் அந்த கதையை எடுத்துட்டாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 எபிசோடு தான் அந்த மாதிரி போச்சே தவிர அதுக்கப்புறம் ஒரே ஒரு டாட்டில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் கொஞ்சம் பெருசாக வச்சிருந்த அந்த ஸ்டோரிலாம், ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஃபேண்டசின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆக்சுவலி இது ஏன் சொல்கிறேன்னா மற்ற டேரக்டர் பற்றிலாம் நம்ம கற்பனையோட பேசும்பொழுது நம்மளுக்கு ஒரு கற்பனை இருந்தால் தான் அந்த மாதிரிலாம் பேச முடியும். ஆக்சுவலி அந்த சீரியல்லையும் நான் வச்சிருந்த அந்த கான்செப்டை ஃபுல்ஃபில் பண்ணல, ஆனால் ஓரளவுக்கு மோஸ்ட் ஆஃப் அதில் கொண்டு வந்துட்டாங்க. சரி, இப்போ நம்ம அநேகனா பார்க்கும்பொழுது ஆக்சுவலி இந்த படத்தோட அந்த கான்செப்ட்லாம் ஓகே தான். அந்த 87 ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த பர்மா சப்ஜெக்ட் ஆகட்டும், இப்போ ரியல் கான்செப்டில் இருக்கிற விஷயமாகட்டும் எல்லாமே ஓகே. ஆனால் கடைசியில் வந்து அது அந்த பொண்ணு கோசம் பண்ணுறாங்க அப்படின்றத ஆடியன்ஸ் வந்து என்னடா அது பெருசாக கொண்டு போனீங்க ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த மாதிரி எடுத்து வந்து முடிச்சிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கும். ஆக்சுவலி உங்ககிட்ட ஓப்பனிங் நல்லா இருக்கு, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லைன்ற மாதிரியான விஷயம் தான் நான் பார்த்தேன் தியேட்டரிக்கலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் அந்த பர்மா சீன்லாம் ஆரம்பிக்கும் போது ரொம்பவே எதிர்பார்த்தாங்க எல்லாருமே. பட் படம் முடியும் போது என்னங்க இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணிருக்கலாம், என்னங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் தியேட்டர் ஆடியன்ஸோட அந்த ஃபீட்பேக்ன்றது இருக்க செஞ்சது. பட் நம்ம என்னதான் சொன்னாலும் கேவி ஆனந்த் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 2 படங்களை விட வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸ் இந்த படத்தை வந்து லைக் பண்ணாங்கன்றதை தாராளமாக சொல்லி ஆகணும். அதை தாண்டி கேவி ஆனந்த் வந்து ஒரு படத்தை வந்து எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக தருவார், எந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே கான்செப்டாக வந்து யோசிச்சுலாம் தருவார்ன்றதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம அநேகனையும் தாராளமாக சொல்லலாம். ஆக்சுவலி இந்த மாதிரியான அந்த பூர்வ ஜென்மா அந்த ரிவெஞ்ச் கான்செப்டில் ரொம்பவே பெருசாக நம்ம ஒர்க் பண்ணிடணும். அதை கேவி ஆனந்த் வந்து எதில் மிஸ் பண்ணியிருப்பார்ல, எனக்கு தெரிஞ்சு அது பெருசாக போகும். அதை வந்து நம்ம ஷார்ட் பண்ணி ஸ்க்ரீன் பிளே பண்ணுறதுன்றதான் ஒரு பெரிய சவாலான விஷயம். அதனால நான் என் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே பண்ணாமே வச்சிருப்பேன். ஸ்டோரி டாட்ஸ் அப்புறம் சில சீன்ஸ் இந்த மாதிரி கிளைமேக்ஸ் இன்ட்ரோல் இந்த மாதிரி கன்வேவிங்லேயே வச்சிருப்பேன். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே பண்ணி ஒரு 2.5 ஹவர்ஸில் அந்த ஃபிலிமை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்பவே பெரிய விஷயம். நம்ம ஆடியன்ஸுக்குலாம் அதை புரிய வச்சு கரெக்ட் பண்ணணுன்றது பெரிய விஷயம். ஸோ அது கண்டிப்பாக ஒரு தடுமாற்றம் வரதா செய்யும். அதை கேவி ஆனந்த்கிட்டயும் நம்ம இந்த படத்து மூலமாக பார்க்க முடிஞ்சது. எனவே ஓவராலாக இது கொஞ்சம் பெரிய பட்ஜெட் தான். அப்படி இப்படிட்டு பார்த்தாலும் தியேட்டரில் 100 நாள் வச்சு தான் ஓட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம எப்படி பார்த்தாலும் ஆடியன்ஸ் இந்த படத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்றதை கொஞ்சம் தாராளமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதனால இந்த படம் தியேட்டரில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிட் பர்ஃபார்மன்ஸே கொடுத்தது. ஆனால் இதையும் ஃபிளாப்னு சொல்கிற கூட்டமும் இருக்கும், அதே டைம் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் சொல்கிற கூட்டமும் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சூப்பர் ஹிட் ரேஞ்ச் வரைக்கும் சொல்லுவேன் அதிகபட்சமாக. ஏன்னா தியேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸ்ன்றது நம்ம கண்டிப்பாக மாற்றான் காப்பான் இது 2 விட நல்லாவே இருந்துன்னு சொல்லலாம் அநேகனுக்கு. நம்ம கவுண்டில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் கனாகண்டேன் தான் நம்ம கேவி ஆனந்துக்கு முதல் படம். இந்த முதல் படம் வரும்போதே நம்ம ஸ்ரீகாந்த் அப்புறம் பிருத்திவிராஜ், ஆக்சுவலி பிருத்திவிராஜ் இப்போ நிறைய படம் தமிழில் மலையாளத்துலலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவர் தமிழில் இதான் முதல் படமாக அறிமுகப்படுத்தினார். ஸோ இன்னி வரைக்கும் பிருத்திவிராஜ் தமிழ்லையும் வந்து ஒரு நல்ல ஒரு நடிகராக நிறைய பேருக்கு தெரியுது. ஆக்சுவலி அதை தாண்டி அந்த பிருத்திவிராஜ் அந்த கதைக்கு ரொம்பவே தேவைப்பட்டார். ஏன்னா ஸ்ரீகாந்த் பிருத்திவிராஜ்ன்ற வந்து ஆக்சுவலி அந்த கதைன்றதே அன்றைக்கி டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய ஃப்ளட் டிக்கெட்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் அன்னைக்கு தண்ணி பஞ்சம்ன்றது ரொம்பவே இருந்தது சிட்டியை பொறுத்த வரைக்கும். அதை தாண்டி வந்து அந்த தண்ணி லாரி அப்புறம் குடமா தூக்கிட்டு போகிறது இந்த மாதிரியான விஷயம் ரொம்பவே இருந்தது. ஸோ அதனால தான் அந்த கடல் நீர் தண்ணியிலிருந்து வந்து தண்ணீர் எடுக்கிறன்ற மாதிரியான அந்த திட்டம் இந்த மாதிரி வந்து முதல் படத்திலேயே தன்னோட கற்பனை வளம்ன்றது வந்து ரொம்பவே பெருசாக வச்சு ஒரு புதுமையான கான்செப்ட் அப்படின்ற மாதிரி தான் ஒரு படம் எடுத்திருப்பார். ஏன்னா நம்ம சொசைட்டியில் இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற நிறைய விஷயங்களே வந்து கொஞ்சம் கமர்ஷியல் பண்ணி எடுத்துடலாம். பட் ஒரு கான்செப்டாக வந்து ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கோசம் ஒரு படம் எடுத்தவர். ஆடியன்ஸும் இந்த மாதிரி வந்து ஒரு புது விதமாக கதை வரும்பொழுது ரொம்பவே லைக் பண்ணாங்க. அதை கமர்ஷியலாகவும் ரொம்பவே அழகாக எடுத்து கொடுத்துருந்தாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு துரோகமாகட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே அழகாக பண்ணியிருப்பார். ஸோ அதனால் அந்த டைமில் இந்த படம் ரிவ்யூவாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கி தியேட்டரில் 100 நாளைக்கு ஓடி இருக்கும். கனாகண்டேன் வந்து ஓரளவுக்கு ரொம்பவே நார்மல் பட்ஜெட் தான் ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால ஸோ அந்த படம் ஓடினது கண்டிப்பாக நம்ம சூப்பர் ஹிட்னு தாராளமாக சொல்லலாம். நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம்
கவன் அநேகனுக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கும். ஆக்சுவலி நம்ம கேவி ஆனந்த் மோஸ்ட் ஆஃப் அவர் படங்கள் எல்லாத்துக்குமே 2 வருஷம் எடுத்துப்பாரு. ஏன்னா அவரோட படங்கள் எல்லாமே அவ்வளோ பிரம்மாண்டமா அவ்வளோ நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ள செலுத்தி ஒரு பெரிய ஒரு படமாக தான் எடுத்துட்டு இருப்பாரு. ஆக்சுவலி கவன் வந்து விஜய் சேதுபதி ஓரளவுக்கு நார்மல் பட்ஜெட்டில் நடிச்சிட்டு இருந்தாலும் நம்ம கேவி ஆனந்த் கிட்ட வரும்போது அவருக்கான ஒரு நார்மல் பட்ஜெட்டில் இந்த படம் எடுத்திருப்பாரு. ஏன்னா கேவி ஆனந்த் ஹை பட்ஜெட்டில் படம் எடுக்கிறாரு. ஆக்சுவலி இங்க வந்து அவர் கான்செப்டா நிறைய வந்து கனெக்ட் பண்ணிருப்பாரு. ஏன்னா அநேகன்லேயே தெரிஞ்சிச்சு நிறைய ஃபேண்டசி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போனாக்கா நிறைய பொருட்செலவு நிறைய விஷயங்கள் போய் ஆடியன்ஸுக்கு வந்து இன்ட்ராக்ட் ஆக மாட்டேங்குது. கான்செப்டா வந்து இந்த படத்தில் சூப்பராக பிடிச்சிருப்பாரு. அதில் அவருக்கு ரொம்பவே அழகாக கைவர அந்த அரசியல் விஷயம் அப்புறம் பத்திரிகையில் இருக்க அந்த சில விஷயங்கள் எல்லாத்தையும் அழகாக மெர்ஜ் பண்ணி இந்த படம் தியேட்டரில் பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு டைம்லலாம் தியேட்டரில் பயங்கர ஃபைட்டிங் இருக்கு. அப்படியும் 100 நாளைக்கு வந்து இந்த கவன் படம் தியேட்டரில் ஓடி இருக்கு. ஸோ இந்த படமும் நம்ம தாராளமாக சூப்பர் ஹிட்ன்றது ஒரு மெகா ஹிட்ன்றே சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு டைம்ல வந்து கவன் அப்படியே வந்து எவ்வளவு படங்கள் வந்தாலும் இந்த படம் பர்ஃபார்மன்ஸ்ல தட்டி கலப்பிட்டு இருந்தது. நிறைய பேருக்கு கவன் பிரம்மாண்டமா தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா படம் பார்த்தாக்கா பிரம்மாண்டமா சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவாங்க. பிரம்மாண்டனா கதையோட பிரம்மாண்டம் இருக்கும். இல்ல ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேவி ஆனந்தே வந்து அவர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு கேமராமேனா இருந்தார் சொல்லிட்டு. ஆனா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகையெல்லாம் ஒர்க் பண்ணிருப்பாரு. ஸ்டில் போட்டோகிராஃபரா தான் இருந்திருப்பாரு. அதுல அவ்வளவு ஸ்டில்ஸ் அவர் எடுக்கிற எல்லா ஸ்டிலுமே வந்து பத்திரிகையில வரும். ஸோ அந்த அளவுக்கு பத்திரிகையிலையும் அவருக்கு லிங்க் இருந்திருக்கு. அதனால இந்த படத்தை வந்து அவரால் ரொம்பவே அழகா வந்து உள்ளுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்குமோ அதை பார்த்து சூப்பராக எடுத்து கொடுக்க முடியுமா. ஆக்சுவலி அந்த பத்திரிகை ஜேர்னலிஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவர் பண்ணும்பொழுதே வந்து அவர் படம்லாம் பெருசாக ஹிட் அடிக்கும். ஏன்னா அவருக்கு பத்திரிகை துறையில் அனுபவம் இருக்குன்றதான். இதுக்கு முன்னாடியும் ஒரு படம் கொடுத்து அதையும் ஹிட் அடிச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இந்த கவன்றதும் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸையும் வந்து பெருசாக லைக் பண்ண வச்சுது. ஏன்னா அந்த ஸ்டோரின்றது நம்ம சமூகத்தில் இருக்கிற ஒரு ஸ்டோரியை அழகாக மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக கொடுத்துருப்பாரு. அதே சமயம் ஒரு அவேர்னஸோடவும் கொடுத்துருப்பாரு. எனிவே மாற்றான் அநேகன் சொல்லிட்டு 2 படங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக ஆடியன்ஸை இன்டராக்ட் பண்ணாத பொழுது ஓரளவுக்கு அவரோட அந்த பட்ஜெட் ரேஞ்செல்லாம் குறைச்சி ஆடியன்ஸ் கிட்ட தன்னோட ஸ்கிரிப்ட் மூலமாகவே வெயிட் காட்டி வந்து ஜெயிச்ச ஒரு படமாக இந்த கவன் இருந்திருக்கும். நம்ம கவுண்டர்ல 2வது இடத்துல பார்க்க போற படம் கோ நம்ம கேவி ஆனந்துக்கு 3வது படம். ஆக்சுவலி இந்த படம் வரும்போது கேவி ஆனந்தோட அந்த சப்ஜெக்ட் மேலே எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெற்றி கொடுத்திருக்காரு. அந்த படத்துல ஒரு சிம்புவை தான் போடலான்னு இருந்தாரு. ஆக்சுவலி சிம்பு வச்சு ஷூட்லாம் கூட போயிருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சில காரணங்களால ஜீவா வந்திருப்பாரு. ஜீவாக்கு லைட்டா அவரோட மார்க்கெட் தோயும் பொழுது இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த படம். ஏன்னா தியேட்டரிக்கலா கோ படம் ஒரு 175 டே சில்வர் ஜூப்ளி நம்ம கேவி ஆனந்த் கேரியர்லயே சில்வர் ஜூப்ளி ஒரே ஒரு படம் இந்த கோ மட்டும் தான். அதை தாண்டி அப்ப தியேட்டரிக்கல ஒரு மைல்டு பெர்ஃபார்மன்ஸ். இந்த கவன் எப்படி சைலண்டா ஒரு 100 நாளைக்கு வந்து செமையா ஓடிச்சோ அந்த மாதிரி கோ வந்து படம் தியேட்டரிக்கல ஓடுதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஓடுற தியேட்டரிக்கலாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த கான்செப்ட் ஆக்சுவலி கோன்றது அந்த 100 நாளைக்கு பிரம்மாண்டமே ஓடிச்சு. அதை தாண்டி அந்த 175 டே வரைக்கும் சொல்கிறேன் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் தியேட்டரிக்கல இருந்த படம். ஆக்சுவலி இங்கேயும் கதையாக வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் ரிவ்யூஸ். ஏன்னா நான் ஏற்கனவே கவனில் சொன்ன விஷயம் தான். ஆக்சுவலி நம்ம கேவி ஆனந்த் வந்து பத்திரிகையில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுவும் ஸ்டில் போட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இங்கே ஹீரோவே ஸ்டில் போட்டோகிராஃபர்ன்ற மாதிரி தான் இருப்பார். ஸோ அது அவருக்கு வந்து ரொம்பவே வந்து பழகின ஒரு தொழில். அதில் வந்து ரொம்பவே வெற்றி கண்ட ஒரு மனுஷன். அதனால கரெக்டாக இங்கே வந்து அதை ஸ்க்ரீனில் அவரால் ப்ரொஜெக்ட் பண்ண முடிஞ்சிருக்கும். அதை தாண்டி இந்த கோபுரத்தோட கான்செப்ட் அன்னைக்கு சினிமாவில் நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. நீங்க ஜி படம் எடுத்துங்க, சிவபதிகாரம், அப்புறம் ரமணா, இந்த மாதிரி வந்து எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் வந்து அவங்க அரசியலில் வந்து தலையிட போறாங்க அப்படின்ற மாதிரி அது ஆக்சுவலி பப்ளிக் அரசியலையே வர போறாங்க. அது மாதிரி நான் சொன்ன படங்கள் தவிர்த்து இன்னமும் நிறைய படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் அந்த டைம்லேயே இருந்தது. அதுக்கு முன்னாடியும் இருந்தது. இது வந்து ஒரு நார்மல் டெம்ப்ளேட்டான ஒரு விஷயம் தான். ஆனால் அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரிலாம் வந்து இது மூலக்கதைன்றது ஒன்றுனாலும் அதில் ஸ்க்ரீன் பிளே பண்ணுறது தாங்க கில்லி. ஆக்சுவலி மனுஷன் அழகாக ஸ்க்ரீன் பிளே பண்ணி வச்சிருப்பாரு. பயங்கரமாக ட்விஸ்ட் டேனை கொடுத்து இந்த படத்தை வந்து செமையாக பார்த்தா அத்தனை பேரையும் வந்து வேற லெவலில் பிரமிக்க வச்சுட்டு இருப்பாரு. நம்ம தமிழ் சினிமாவில் ஆல்ரெடி இருக்க அந்த டெம்ப்ளேட் ஸ்டோரியை தொடுறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த டெம்ப்ளேட் ஸ்டோரிக்குள்ள ஒரு பக்கா ஸ்க்ரீன் பிளே ஒரு அன்பிலிபிள் ஸ்க்ரீன் பிளே தரும்பொழுது அதை ஆடியன்ஸ் மிக பெருசாக கொண்டாடுவாங்கன்றதுக்கு கோ வந்து எந்த வகையிலும் வந்து நம்ம சலைச்ச படம் இல்லைன்னு சொல்லலாம். ஆக்சுவலி படம் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த படம் எந்த அளவுக்கு வந்து படமாவே சொல்றேன் உங்களுக்கு. படமாவே நம்ம கேவி ஆனது வந்து ஸ்டில் போட்டோகிராஃபர் தன்னை வந்து ஒரு ஹீரோவா ஜீவா மூலமா பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். ரொம்பவே அழகா அந்த ஸ்டில் போட்டோகிராஃபர்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கோ அப்படின்ற அந்த படத்தையே வந்து ஒரு அழகான போட்டோகிராஃபி அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி கோ படத்தோட இட்டுவட்டிகளாம் கேட்டிங்கன்னா நம்ம பிளாக் பஸ்டர்ன்றது ஒரு மெகா பிளாக் பஸ்டர்ன்றே சொல்லலாம். சரி, இன்னும் நிறைய இருக்கும் பேசணும்னா போயிட்டே இருக்கும். ஆல்ரெடி 7 படத்தையே எவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் வேற ஒரு படம் இருக்குது. ஸோ வாங்க அடுத்த கவுண்ட் போயிடுவோம். நம்ம கவுண்டில் நம்பர் 1 இடத்துல பார்க்க போகிற படம் அயன். ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னதாங்க அந்த 2 படத்துக்கு மட்டும் தான் கன்ஃபியூஷன். அதுக்கப்புறம் பண்ண எந்த கவுண்டர்லேயும் கன்ஃபியூஷன் வராது. அயன் வந்து தியேட்டரிக்கல 100 நாள் தான் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் கோ வந்து உங்களுக்கு சில்வர் ஜூப்ளி படம். ஸோ அதை விட இது நம்ம நம்பர் 1ல தரனா ரன்னிங் டேன்றதை தாண்டி அந்த 100 நாளைக்குள்ள அந்த படம் பண்ண பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலி இந்த அயன் வர டைமில் அப்போ தியேட்டரிக்கல வந்து ஆடியன்ஸோட அந்த புல்லிங் கெப்பாசிட்டிலாம் ரொம்பவே கம்மியாக இருந்துகிட்டு இருக்கு. நிறைய படங்கள் வந்து நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. அவங்க எல்லாருமே வந்து வேற லெவலில் எல்லா ஈவினிங் ஷோவும் எல்லா வீக்கெண்டும் பார்த்தீங்கன்னா தியேட்டர் நிரம்பி வழிகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸ் புல்லிங்கே இந்த அயன் படம் கொடுத்தது தியேட்டரிக்கல்ல. ஆக்சுவலி அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ், யங்ஸ்டர் எல்லாருமே கூப்பிட்டு வந்து அப்படி இருக்கே இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வராங்கன்னா ஃபேமிலி படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி அதுதான் கிடையாது. இது வந்து ஒரு ஆக்ஷன் படம். அதை தாண்டி இங்கே கனையில் எப்படி புதுசாக பண்ணாரோ அதே மாதிரி இங்கே அயனில் ஒரு புது விஷயம் பண்ணுறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில் இந்த
மாதிரி வந்து ஒரு உலகளாவிய ஒரு கடத்தல் கதையை அந்த அளவுக்கு எங்கேஜாக சொல்லியிருப்பாங்களா அப்படின்றது தெரியாது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கெல்லாம் குருவி தான் இன்ஸ்பிரேஷனாக இருந்து நினைக்கிறேன். ஏன்னா நம்ம விஜய் வந்து அந்த குருவியாக போயிட்டு வருவார் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் எடுத்திருப்பாங்க போல இருக்கு. அந்த படம் பார்த்துட்டு அது கான்செப்ட் நல்லா இருக்கு, ஆனால் அது இப்படி எடுக்கக்கூடாது, நான் வேற மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அயனில் எடுத்திருப்பாரு. ஆக்சுவலி மனுஷன் குருவியாக தான் பறந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. ஆனால் வேற லெவலில் மனுஷன் ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கூட தோய்வுன்றதே இல்லாமல் அந்த அளவுக்கு படத்தை வந்து ஃபாஸ்ட் பண்ணி படத்துக்குள்ள இருக்க அத்தனை சீனையும் ரசிக்கிற மாதிரியான ஒரு படமாக இந்த அயன் படம் இருந்திருக்கும். ஆக்சுவலி இந்த அயன் படம் நம்ம கனா கண்டேனுக்கு அப்புறம் ஒரு 4 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கேப்ல வருது. அவ்வளோ கேப் ஆனது முக்கியமான காரணம் கனா கண்டேன் முடிச்சதுக்கு அப்புறம் சிவாஜின்ற படம் நம்ம சங்கர் டைரக்ட் பண்ணியிருப்பார் ரஜினியை வச்சு, பெரிய படமாக நம்ம தமிழ் சினிமாவில் வருது பெரிய பட்ஜெட்டில். ஸோ அந்த படத்தில் கேவி ஆனந்தரா, ஏன்னா அப்போ பிசி ஸ்ரீராம் கிட்ட ஒரு தேடி போய் அசிஸ்டண்டாக போன ஒரு பத்திரிகையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே போய் நிறைய படங்கள் அசிஸ்டண்டாக இருந்துட்டு கொம்பா தேமம்னு சொல்லிட்டு மலையாளத்தில் ஒரு படம் நம்ம தமிழில் முத்து வந்ததுல அந்த படத்தை அங்கே கேமரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தமிழ் சினிமாவில் எவ்வளோ வெற்றி படங்கள் கொடுத்து ஒரு மிகப்பெரிய கேமராமேனாக இருந்ததுனால அவ்வளோ பெரிய படத்துக்கு நீங்கள் கேவி ஆனந்த் தான் கரெக்டாக இருக்கும்னு ஒத்துக்கிட்டதுனால அந்த படம் பண்ணிட்டு இங்கே வந்ததுனால தான் நம்ம அயன் வந்து லேட்டாக இருக்கும் முதல் படத்துக்கும் 2வது படத்துக்கும். இன்னொன்று அயன் வந்து ஃபிலிமாவே பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கான ப்ரொடக்ஷன் டைம்ன்றதும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த ஒரு கேப் வந்திருக்கும் அயன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஆக்சுவலி இங்கே இவருக்கும் ஹாரிஸ் ஜெயராஜுக்கும் உள்ள அந்த கூட்டணின்றதும் நல்லாவே வந்து நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதெல்லாம் அயன் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு. நம்ம கேவி ஆனந்த் ஹாரிஸ் ஜெயராஜ் காம்போன்றதே வந்து ஒரு கேமராமேனுக்கும் டேரக்டருக்கும் எப்படி மேட்சிக் இருக்கும் அந்த மாதிரி மியூசிக் டேரக்டரும். ஸோ அதெல்லாம் பேசினா இன்னும் பெருசாகிடும். ஸோ அந்த மாதிரி அவர் நம்ம கேவி ஆனந்த் அவர் படங்களுக்கு வந்து அவருக்குன்ட்டு ஒரு செட் ஆஃப் இருப்பார். பொதுவாக எல்லா டேரக்டரும் அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வீடியோவில் பேசி லென்த் ஆகல. இருந்தாலும் அதை ஸ்கிப் பண்ணுறேன்னு நினச்சி தேவையில்ல, அதனால தான் எல்லாம் லைட்டாக கோத்து விட்டேன். எனிவே இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, வேண்டாம் வீடியோ ஸ்டாப் பண்ணிப்போம். ஏன்னா 7 வருடத்துக்கு எக்கச்சக்கமாக பேசிக்கிட்டு இருக்கும். ஸோ கடைசியாக அயன் படத்தோட ஹிட் வெட்டிக்கா உங்களெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. படம் வந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர்ன்றது இண்டஸ்ட்ரி ஹிட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாராளமாக சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு அவ்வளோ பெரிய கலெக்ஷன் இந்த அயன் படத்துக்கு கிடைச்சது. சூர்யாவோட படத்திலேயே நம்பர் 1 கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சிவாஜி தசாவதாரில் தான் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன். ஆனால் அந்த படத்தோட பட்ஜெட்டுக்கும் இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கும் அந்த ஷேர் இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைய இடங்கள் அயன் வந்து உங்களுக்கு டாப் பண்ணிச்சு. ஸோ அதனால தான் அந்த இண்டஸ்ட்ரி ஹிட் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு ஹிட் வெட்டியை கொடுக்குறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேவி ஆனந்த் இது வரைக்கும் டைரக்ட் பண்ண படங்கள் 7 படங்கள் தான், எல்லாம் பார்த்தாச்சு. ஹிட் வெட்டிக்கு படத்தோட கவுண்ட் எல்லாமே கொடுத்தாச்சு. இல்லை உங்களுக்கு முரண்பட கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயமா நம்ம கேவி ஆனந்த் அவரோட அந்த பேர்லாம் வைக்கிறார் பார்த்தீங்களா, அவரோட எல்லா 7 படமும் பார்த்தீங்கன்னா என்ல தான் முடியும் கடைசியில். அதை விட தமிழ்லேயே கூட இன்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அயன், காப்பான், கனா கண்டேன், மாற்றான் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்ல தான் முடியும். கவன் வரைக்கும் சொல்றேன், கவன்ல மட்டும் 3 சொல்லி வரும் போல. அது என்னவோ அவருக்கு சென்டிமெண்டா அது வச்சிருப்பார் போல இருக்கு. நிறைய பேர் இதை பேச மாட்டாங்க, பட் அவரோட சென்டிமெண்டா இந்த மாதிரி கடைசி வேர்டு முடிகிற மாதிரி வச்சிருக்காரு. அதோட அவரோட டைட்டில்ஸ்ன்றதே பார்த்தீங்கன்னா தமிழ் டைட்டிலாவே இருக்கும் மோஸ்ட் ஆஃப். அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா படத்துக்கு தேவைப்பட்ட மாதிரியும் இருக்கும். அநேகன்னா ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி நிறைய பேர் சேர்றாங்க அப்படின்ற அநேகர்கள் அப்படின்ற அந்த ஒரு இதுதான் தமிழ்ல இருக்கிறது. கோன்றது வந்து அரசன் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில். அயன்றது வந்து உறுதி, இரும்பு, இதுக்கெல்லாம் அயன் சொல்லுவோம். கனா கண்டேன் டைட்டிலும் அந்த படத்துக்கு மேட்ச் ஆயிருக்கும். அது மாதிரி அநேகன், காப்பான் எல்லாமே மேட்ச் ஆயிருக்கும். கவன்னா மட்டும் எனக்கு என்னன்னு சரியா தெரியல. மாற்றான்ன்றது அந்த ஜெனடிக் விஷயமா அந்த மாதிரிலாம் வந்து வரும்போது அதை மாற்றான்ற மாதிரி வச்சிருப்பாரு போல இருக்கு. இனிமே ஒரு டைட்டிலையும் இந்த மாதிரியான ஒரு ஒர்க் பண்ணிருப்பாரு. ஸோ அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலாமே தான் சொல்லியிருப்பேன். இன்னொரு விஷயமா நம்ம கேவி ஆனந்த் படத்தில் முக்கியமாக அவரோட லொகேஷன்ஸ் எல்லாம் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு ஆரம்பத்திலேயே கேமராமேனா, அதுவும் பெரிய பெரிய படங்கள்லாம் கேமராமேனா இருந்ததுனால பல லொகேஷனை பார்த்து மைண்ட் பண்ணி வச்சிருப்பாரு போல இருக்கு. ஸோ நம்ம கேவி ஆனந்தோட அந்த படங்களோட அந்த லொகேஷன்றதே பல படங்கள் வந்து ரொம்பவே பிரமிப்பா இருக்கும். இந்த மாதிரிலாம் லொகேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே நம்ம கேவி ஆனந்தோட ஹைலைட்டா கண்டிப்பா பேசி ஆகணும். ஆக்சுவலி இன்னும் நிறைய போயிட்டே இருக்கும் போல இருக்கு. அப்புறம் நம்ம தமிழ் சினிமாவில் எத்தனையோ கேமராமேன்ஸ் வந்து டேரக்டராக இருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம கேவி ஆனந்தும் ஒரு கேமராமேனா இருந்து டேரக்டர் ஆனாரு. ஆனால் நிறைய கேமராமேன் டேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க படங்களுக்கு அவங்களே தான் கேமரா பண்ணிப்பாங்க, வேற ஒருத்தவங்களை கூட மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப். ஆனால் நம்ம கேவி ஆனந்த் டைரக்ட் பண்ண 7 படங்களுக்கும் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க இல்லை அவரோட அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான சர்க்கிள் தான் மோஸ்ட் ஆஃப் அவரோட படங்களுக்கு கேமரா யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுவும் வந்து ஒரு கேமராமேன் கம் டேரக்டர் வந்து பண்ணுறது ஒரு புதுமையான விஷயம் தான். ஆக்சுவலி நம்ம கேவி ஆனந்த் கேமராமேனாக ஒரு 15 படம் கிட்ட, டேரக்டராக ஒரு 7 படம் கிட்ட, எல்லாமே வந்து வேற லெவலில் கொடுத்த மனுஷன். 2021 வருஷம் இறந்துட்டார். அந்த கொரோனா சிம்டமோட ஹார்ட் அட்டாக்ல இறந்துருப்பாரு. அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் சொல்லணும் தமிழ் சினிமாக்கு. ஏன்னா வந்து வேற லெவல்ல வந்து ஸ்கிரீன் பிளே, வேற லெவல்ல ஸ்டோரியோட அந்த ஒரு கான்செப்ட் பண்றதுல ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருமே அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய கான்செப்டோட உள்ள வந்து பெருசா வந்து படம் பண்ண கேவி ஆனந்த் அவரோட சிந்தனையில இன்னும் எவ்வளவு விஷயங்கள் வச்சிருந்திருப்பாரு, அது எல்லாமே மிஸ் பண்ணதுன்றது தமிழ் சினிமாக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி சிம்பு வச்சு இன்னொரு படம் பண்றதா இருந்தார். ஏன்னா கோவே அவர் கூட பண்ண வேண்டிய படம் தான். சிம்பு வச்சு இன்னொரு பெரிய பட்ஜெட், ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்றதா இருந்தது. ஆக்சுவலி இன்னைக்கு நிறைய பேர் வந்து சொதப்பிட்டு இருக்கும் போது கேவி ஆனந்த் அவரோட பெரிய பெரிய கற்பனை சிந்தனையில வந்து ஒரு படத்தை வந்து எந்த அளவுக்கு ஒரு படம்ல இன்னும் ஒரு 4-5 படம் எடுத்துடலாம். அவர் ஒரு 65-70 வரைக்கும் இருந்திருந்தா. எனவே 55 ஏஜுக்குள்ளேயே வந்து அவர் மரணம் அடைஞ்சதுன்றது தமிழ் சினிமாக்கு ஒரு பெரிய இழப்பு தான்.